என்ன? தொழில் என்பது நம்முடைய வருமானத்திற்காக செய்கிற ஒரு பணி. இதை வடமொழியில எப்படி சொல்லுவாங்கன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம ஏதோ ஒரு தொழிலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழிலிலிருந்து என்ன வருவாய் கிடைக்கிறதோ அது தொழிலாக நமக்கு அமைகிறது. ஒருவர் ஏதோ ஒரு சேவை, அதாவது பணம் அல்லது எந்த ஒரு பொருளையோ பெற்றுக்கொள்ளாமல் ஒரு தொழிலை தொடர்ந்து செய்கிறார் என்று சொன்னால் அது தொழிலாக கருதப்பட மாட்டாது. அது அறம் சார்ந்த ஒரு இயக்கமாக அமைந்துவிடும். நம்முடைய அடுத்த தொழில் எந்த வள்ளுவர் காலத்திலே எந்த வகையானது? நண்பர் ஜோஸ்வா ரூசல்ட் அவர்கள் சொல்கிற பொழுது சொன்னார் 65 வயது வகையான தொழில்களை வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று. ஆகவே தொழில் என்பது பல்வகையானது. ஆடை நெய்வது முதற்கொண்டு, நகை செய்வது முதற்கொண்டு, வேட்டையாடுவது முதற்கொண்டு, அறம் உரைப்பது, வாணிகம் செய்வது என பல்வகையான தொழில்களை சொல்லியிருக்கிறார். தொழில் சார்ந்த குறள்கள் என்னென்ன அப்படிங்கிறது, ஓப்ப தலையோடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவரோட தொழில் என்ன? ஓப்ப தலையோடி உள்ள பெரிதல். அடுத்தது அறிவார் தொழில். அறிவுடையவர்கள் தொழில் என்ன? அஞ்சுவது அஞ்சல். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் சொல்லியிருக்காரு. அப்புறம் குற்றம் கடிதல் வேந்தன் தொழில். அதாவது குடிபுறந்தான் தோம்பி குற்றம் கடிதல் வடுகன்று வேந்தன் தொழில் சொல்றாரு. அதுக்கு அடுத்து வர்றப்ப ஒரு குறள் இருக்கு. அந்த குறள் தான் இந்த கட்டுரையினுடைய அடிப்படை. அதை இறுதியாக சொல்கிறேன். அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்வுகளை எங்கான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். எல்லா நிகழ்வுகளையும் நாட்டில் நடக்கிறத தெரிந்து கொள்வது வேந்தனுடைய தொழில். அதுக்கப்புறம் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் சொல்றாரு. அப்புறம் நாணாமை நாடாமை நாயின்மை யாதொன்று பேணாமை பேதை தொழில்ங்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் சொல்றாரு. ஆக இருக்கிறது இவ்வளவு தொழில்கள் இருந்தாலும் அவங்க ஒரே ஒரு இங்க கட்டுரையினுடைய முத்தாய்ப்பாகவும் ஆய்வு பொருளாகவும் உள்ளது ஒரு குறள். ஆவயன் குன்றும் அறுத்தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். இதுதான் இந்த குறள். இந்த குறளுடைய அவர் சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வள்ளுவர் இப்ப இந்த குறளுக்கு பரிமேலழகர் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற பல அறிஞர்கள் வரை, ஏன் நான் உச்சியில் வைத்து கொண்டாடுகிற மூதறிஞர் செந்தமிழந்தர் இளமுமகனார் வரை அதற்கான தெளிவான உரையை யாரும் சொல்லல. ஏன் சொல்லல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்னா, நமக்கு இப்ப ஒரு பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராமத்துக்கு போறோம் காட்டு வழியா. யார் நடந்து போனார்களோ அந்த நடந்து போன பாதை ஒத்தையடி பாதையிலே தான் நம்ம போறோம். புதுசா போறது ஒருத்தர் 2 பேர் தான் போவாங்க. அதுதான். ஆக நாம் அவர்கள் கட்டமைத்த பாதை, அந்த பொருள் சொன்ன குறள், அதன் அடிப்படையிலேயே நாம் இதை பார்த்திருக்கிறோம். அதனாலே ஆவயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் என்ற குறளுக்கு பலரும் தொழில் ஒழுங்கா நடக்காது, நூலில் சொல்லியிருக்கிறபடி முறையா செய்ய மாட்டாங்க, இல்ல அறு தொழில்ங்கிறத பரிமையாளர் மட்டும் 6 வகை தொழில்கிறார். எங்கேயுமே என் குணத்தான் அறு தொழில் என்பதெல்லாம் அவர்கள் சொல்வதை இவர்கள் புரிந்து கொள்ளாமல், ஏன்னா 8 குணத்தை மட்டும் அவர் சொல்லல. அது அப்படிலாம் இல்ல, எல்லாத்தையும் எண்ணி சொன்னவர் வள்ளுவர். இங்க என்னன்னா ஆவயன்ங்கிறது வருவாய். ஆபயன் அப்படின்னா வருவாய். ஆகுனால் தோன்றும் மணி சொல்றாரா? அது மாதிரி அறுதொழிலோர் நூல் மறப்பர்னா, அறுதொழில்னா என்னன்னா துணி அறுவை வாணிகன் இளவேட்டனார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அறுதொழில்ங்கிறது என்னன்னா துணி அறுக்கிறது, அதுதான் அறுதொழில். அறுதொழிலுக்கு அடிப்படையானது என்ன? நூல். நூலு அறுதொழிலோர் நூல் மறப்பர்னா ஒரு நெசவு தொழில் செய்கிறவனுக்கு நூலுங்கிற அடிப்படை கூட மறந்து போகும். எப்ப வேந்தன் ஒழுங்காக ஆட்சி செய்யாவிட்டால். இதுதான் இன்றைய நிலை. ஆகையினாலே ஆவயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் என்பதற்கு இதுதான் பொருள். இந்த புது பொருளோடு என்னுடைய கட்டுரையையும் நிறைவு செய்து இதுவரை இங்கே 3 பேரும் ஒவ்வொருவராக சிறப்பான கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து 3ஆம் அமர்வு தலைவரை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.